ஜெயம் ரவி ஹன்சிகா நடிச்சு அமோக வெற்றி பெற்ற ரோமியோ ஜூலியட் படத்தை தயாரிச்ச மெட்ராஸ் என்டர்பிரைசஸ் எஸ் நந்தகோபால் இப்போ விக்ரம் பிரபு நடிக்கிற வீர சிவாஜி படத்தை அதிக பொருட்செலவுல தயாரிச்சிட்டு இருக்காரு. இதை தொடர்ந்து கத்தி சண்டை படத்தையும் தயாரிச்சிட்டு வராரு. இந்த படத்துல விஷால் கதாநாயகனா நடிச்சிட்டு இருக்காரு. நாயா தமன்னா நடிக்கிறாங்க. நகைச்சுவை வடிவேலு ஆஃப்டர் லாங் ரொம்ப கேப்புக்கு அப்புறம் இப்ப வந்திருக்காரு. இவர் கூட சூரியும் நடிச்சிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம முக்கியமான வேஷத்துல ஜெகபதி பாபுவும் நடிக்கிறாரு. மற்றும் சவுந்தரராஜன், மதன் பாப், தருண் அரோரா, சரண்தீப், ஜெயபிரகாஷ், சின்னி ஜெயந்த், நிரோஷா, தாடி பாலாஜி, ஆர்த்தி, பாவனா லட்சுமணன் போன்றவங்களும் ஏராளமான நட்சத்திரங்களும் நடிச்சிட்டு இருக்காங்க. இந்த திரைப்படத்தோட கதை, திரைக்கதை, இயக்கம் எல்லாமே சுராஜ் தான். படத்தை பத்தி இயக்குனர் என்ன சொல்றாருன்னா, இந்த படத்துல இடம்பெற சேசிங் காட்சி ஒண்ணு சமீபத்துல ஈசிஆர் ரோட்ல படமாக்கப்பட்டுச்சு. வில்லன்கள் ஜெகபதி பாபு, தருண் அரோரா போன்றவங்களை விஷால் துரத்தி பிடிக்கிற கார் சேசிங் மற்றும் பைக் சேசிங் காட்சியில 7 நாட்கள் 12 கேமராக்கள் கொண்டு ரொம்ப பிரம்மாண்டமா படமாக்கப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாம பைக் சேசிங்ல தேர்ச்சி பெற்று 6 கலைஞர்களை கொண்டு த்ரில்லிங்கா படமாக்கியிருக்கோம். விறுவிறுப்பான திரைக்கதையில உருவான கத்தி சண்டை படத்தோட ஷூட்டிங் இப்போதான் முடிவடைஞ்சிருக்கு. சீக்கிரமாவே இசை வெளியீட்டு விழா நடைபெற இருக்கு அப்படின்னு இயக்குனர் சுராஜ் தெரிவிச்சிருக்காரு.